வெல்கம் டு விசாகா ஈஸி லேர்னிங். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, நேர்மாறு முக்கோணவியல் சார்புகள், இன்வர்ஸ் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ். அதில் என்ன ப்ராப்ளம் பார்க்கலான்னு வாங்க. ஸோ இதில் நமக்கு என்ன ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, சார்பகம் காண்க. ஸோ இந்த ப்ராப்ளம் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக ப்ராப்ளம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, f of x equal to sin inverse of modulus of x minus 2 divided by 3 plus cos inverse of 1 minus modulus of x divided by 4. இதுக்கு தான் சார்பகம் கேட்டிருக்காங்க. அதாவது சார்பகம் அப்படின்னு சொன்னால் டொமைன் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ டொமைன் தான் இந்த ப்ராப்ளத்துக்கு ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ டொமைன் என்னன்னு கொடுத்ததுனால, ஸோ இந்த வேல்யூக்கு தான் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 2 டிவைடட் பை 3, அதாவது சைன் இன்வர்ஸ் ஆஃப். ஸோ இப்போ இந்த வேல்யூ எதுக்குள்ளே அமையுன்னு பார்த்தீங்கன்னா, இதில் டொமைன் வந்து -1 + 1 சைன் இன்வர்ஸ் ஆஃப், இதுதான் இதனோட ரேஞ்ச். ஸோ இப்போ இதனோட வேல்யூ எதுக்குள்ளே மட்டும் இருக்குன்னா, -1லேருந்து +1க்குள்ளே மட்டும்தான் இருக்கும். ஸோ இதை தான் இதுக்குள்ளே தான் இருக்க மாதிரி நம்ம ஐடென்டிஃபை பண்ணி ப்ரூவ் பண்ணணும். இதுக்குள்ளே தான் இருக்கும். ஸோ அதை தான் நம்ம சம்மாக ஒர்க் அவுட் பண்ணி ப்ரூவ் பண்ண போகிறோம். சேம் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸுக்கும் இதே தான். ஸோ 1 மைனஸ் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் டிவைடட் பை 4, இந்த வேல்யூ எதுக்கிடையில் இருக்குன்னா -1லேருந்து +1க்குள்ளே தான் இருக்கும். ஸோ இதை தான் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஸோ அப்போது இது ரெண்டாக பிரிச்சுங்க வைக்கலாம். இது சைன் இன்வர்ஸுக்கு காஸ் இன்வர்ஸுக்கு ரெண்டுத்துக்கு ஐடென்டிஃபை பண்ணி காமனாக ஆட் பண்ணி காமனாக வர வேல்யூ வச்சு இதனோட டொமைன் சார்பகம் என்னென்னு காமிக்க போகிறோம். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ்க்கு, சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ்க்கு என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க, மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் -2 டிவைடட் பை 3. ஸோ நமக்கு என்ன ரேஞ்ச் இருக்குன்னா, -1லேருந்து +1க்குள்ளே தான் இருக்குது. அப்போ மினிமம் -1 +1 இதுக்குள்ளே தான் இதனோட வேல்யூஸ் இருக்குது. -1லேருந்து +1க்கு தான். ஸோ -1ன்றது மினிமம் வேல்யூ. மினிமம் -1 +1 இதுக்குள்ளே தான், இது மேக்ஸிமம் +1 இதுக்குள்ளே தான் இதனோட வேல்யூஸ் இருக்குது. ஸோ அப்போ இதை என்ன பண்ணுறோன்னா, ஸோ இங்கே 3 இருக்குது இல்லையா, இப்போ 3ஆல் ஹோல் இதையும் டிவைட் மல்டிப்ளை பண்ணுவோம். ஓகேங்களா, மல்டிப்ளை பை 3. ஸோ அப்போ என்ன வரும்னா, -3 ≤ 3 கேன்சல் ஆகிடும். மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் -2 ≤ 3. ஸோ இப்போ இந்த -2 இருக்கு இல்லையா, இது இந்த பக்கம் எடுத்து வந்தால் +2 ஆகிடும். -3 + 2 ≤ மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் ≤ இந்த 2 இந்த பக்கம் இருந்தால் ப்ளஸ் ஆகிடும். 3 + 2. ஸோ அப்போ என்ன ஆகுனா, -3 + 2 -1 ≤ மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் ≤ 5. ஸோ இதுதான் இதனோட வேல்யூ. ஸோ ஆக்சுவலாக -1 ≤ மாடுலஸ் ஆஃப் எக்ஸ், இங்கே ≤ 5. ஸோ மாடுலஸ்க்கும் போது மைனஸ் வேல்யூ நம்ம கன்சிடர் பண்ண மாட்டோம், ப்ளஸ் வேல்யூ தான் கன்சிடர் பண்ணுவோம். ஸோ மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் ≤ 5 ப்ளஸ் வேல்யூ தான் எடுத்துப்போம். ஸோ இது சைன் இன்வர்ஸ் ஆஃப் கிடச்சிருக்க நமக்கு வேல்யூ. சேம் இதே காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸுக்கு ஒர்க் அவுட் பண்ணணும். காஸ் இன்வர்ஸ் ஆஃப் அப்படின்னா 1 மைனஸ் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் டிவைடட் பை 4 கொடுத்துருக்காங்க. ஸோ இதனோட ரேஞ்சே எதுக்குள்ளே இருக்குன்னா, -1லேருந்து +1க்குள்ளே தான் இருக்கும். ஸோ அப்போது -1 ≤ +1. ஸோ இங்கே 4 இருக்கிறதுனால இது 4ஆல் மல்டிப்ளை பண்ணிக்குவோம். ஸோ மல்டிப்ளை பை 4. ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா, -4 ≤ 1 மைனஸ் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ், இந்த 4 கேன்சல் ஆகிடும், ≤ 4. ஸோ இங்கே +1 இருக்கு இல்லையா, இது இந்த இன்இக்வாலிட்டிக்கு இந்த பக்கம் எடுத்து வந்தால் மைனஸ் ஆகும். ஸோ அப்போ -4 -1 ≤ மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் ≤ 4. இந்த பக்கம் எடுத்து வந்தால் -1 ஆகிடும். ஸோ அப்போ -5 ≤ மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் ≤ 4 - 1 3. ஸோ எல்லாமே மைனஸில் இருக்குது, -5 மைனஸ். ஸோ அப்போ இது என்ன பண்ணுன்னா, மல்டிப்ளை பை மைனஸால் மல்டிப்ளை பண்ணணும்னு வச்சுக்கோங்க, +5. இந்த இன்இக்வாலிட்டி சேஞ்ச் ஆகும்.
greater than or equal to modulus of x greater than or equal to -3. ஸோ மைனஸில் இருக்கிறது மைனஸால் மல்டிப்ளை பண்ணால் ப்ளஸ் ஆகிடும், ப்ளஸில் இருக்கிறது மைனஸ் ஆகிடும். ப்ளஸ் அதர் சேஞ்ச் என்ன இங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இன்இக்வாலிட்டி லெஸ் தெனாக இருக்கிறது மைனஸால் மல்டிப்ளை பண்ணால் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல்ட்டாக மாறும். ஸோ இதை அப்படியே திருப்பி எழுதுவோம். -3 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 5. சேம் இங்கேயும் பார்த்தீங்கன்னா மைனஸ் இருக்கிறதுனால மாடுலஸ்க்கு மைனஸ் வேல்யூ கன்சிடர் பண்ண மாட்டோம், ப்ளஸ் வேல்யூ தான் கன்சிடர் பண்ணுவோம். அப்போ மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 5. ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 5 வந்திருக்கு, இங்கேயும் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 5 வருது. ஸோ இந்த ரெண்டு வேல்யூக்கும் இன்டர்செக்ஷன் இருக்கும். ஓகேங்களா, இந்த வேல்யூக்கும் இந்த வேல்யூக்கும் இன்டர்செக்ஷன் எடுத்தோம்னா நமக்கு டொமைன் கிடைக்கும். டொமைன் வந்து மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 5 எடுத்துருக்கோம். ஓகேங்களா, இது மாடுலஸில் எழுதுது. நார்மலாக எக்ஸை வச்சு எழுதுனா -5 லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 5. ஸோ இன்டர்வல் என்ன, எக்ஸ் பிலாங்ஸ் டு க்ளோஸ் இன்டர்வல் -, +5. -5லேருந்து +5குள்ளே தான் இருக்குன்னு சொல்லிட்டேன். ஸோ வேல்யூஸ் அவங்க கேட்ட டொமைன் வேல்யூ சார்பகம் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 5 மாடுலஸில் எழுதுனா, ஸோ இது எக்ஸ் வச்சு எழுதுனா -5 லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 5. இன்டர்வல் எழுதுனா எக்ஸ் பிலாங்ஸ் டு -5, +5. இதுதான் அந்த டொமைன் அவங்க கேட்ட இந்த சம்முக்கான டொமைன் வேல்யூ -5 +5. ஸோ சிம்பிள் சம் தான் ஃப்ரெண்ட்ஸ். கான்செப்ட் அப்சர்வ் பண்ணிட்டுனா வீடியோ ஈஸியாக இருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலில் ட்ரான்ஸ்லேஷன் அவைலபிளாக இருக்குது, இங்கிலீஷ் டு தமிழ். பில்லிங் இருக்கவங்க நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் மெயில் ஐடி தரேன், கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.